வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்திக்க என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, வாழ்க்கை மலர்லேருந்து தான். தொண்டாற்ற முனைந்து நில்லுங்கள் அப்படின்றாங்க. தொண்டு அப்படின்னா என்னங்க அப்படின்னா, நாம் என்ன உணர்ந்து கொண்டோமோ அது பிறருக்கு கொடுக்குதான். அது உடலால், மனதால், பொருளால், புகழால், செல்வாக்கால், உங்களால் என்ன முடியுமோ இறைவன் உனக்கு கொடுத்ததை நீ மற்றவர்கள் கொடுக்கறது தான் தொண்டு. இது சித்தர்கள் மகான்லாம் பாருங்கள், அவங்களாம் பார்த்திங்கன்னா வைத்தியராகவும் இருந்திருக்கிறாங்க, இறைஞானத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, மக்கள் மேலே அன்பு கொண்ட சமுதாயத்தில் நலநோக்கு கொண்டவங்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்களால் தான் என்ன பண்ணாங்க, இறையாற்றல் அவங்க மூலிமா சமுதாயத்துக்கு கொடுக்குது. அப்போ இறைவன் நேராக வருவானா அப்படின்னா, இறைவனே நாம் தான் அப்படின்னு நினைக்க சொல்ல, இறைவன் நம்ம மூலியமாக தான் செயலாக்க எடுத்துகிட்டு வரும். இப்போ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், பார்க்க எனக்கு வந்து இப்போ கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றுனீங்கன்றாங்க. அப்போ என்ன காரணங்க, கடவுள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தொண்டு தான். தொண்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்து தான் போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு வர சுவாமி. உண்மை அதுதான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்பா அம்மாவோட இல்லை 7 தலைமுறையாது அவங்க வச்சுட்டு இருந்தத பேலன்ஸ் தான், அவங்களோட அந்த இருப்பு தான் இன்றைக்கி நம்ம மூலியமா இரையாற்றல் சமுதாயத்துக்கு கொடுத்துட்ருக்கு. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிறோம் மனவள கலையின் மூலமாக. எந்த விதத்துலையாவது இரையாற்றல் எதுவுமே என்னால் செய்ய முடியல. சில பேர் சொல்கிறாங்க என்னால் எதுவுமே செய்யலைங்க, என்னங்க செய்யலாம், எதுவும் செய்வேனா, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தினாவே நாம் பிரபஞ்சத்துக்கு கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுங்க, பிரபஞ்சம் அது அஸ்து அஸ்துன்னு சொல்லி மீண்டும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் விவேகானந்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட லைஃப்பில் நடக்கும்போது தொண்டுக்கு போகிறேன் அப்படின்னாரலாம். சாரதா அம்மாலாம் சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னாலாம். அப்புறம் இது ஒரு 2வது தடவை கேட்டாராம், 3வது தடவை கேட்டாராம். 3வது தடவை கேட்கும்போது சரிப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னா. ஏன் முதல்ல நீங்கள் சொல்லலை, இப்போ மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நான் வந்து எப்பயுமே உங்கள்கிட்ட கிச்சனில் சமையல் அறையிலேருந்து கத்தி எடுத்துன்னு வர சொல்லுவேன், நீ கத்தியை வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த குத்துரை கட் பண்ணுற பகுதி நீ என் பக்கம் நீட்டு போய் 2 தடவை நீட்டினேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணுற பகுதி உன் பக்கம் திருப்பிட்டு குடி இருக்கிற பக்கம் என் பக்கம் நீட்டுற அப்படின்னாலாம். அப்போ பாருங்க, ஒரு சின்ன செயலில் கூட அன்னை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது சுவாமி சொல்றாரு, நஷ்டத்தை தான் ஏற்று மற்றவர்களுக்கு நலம் காண்பவனே ஞானி அப்படின்வார். அப்போ நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் வருதுன்னா அவங்களால தான் தொண்டுக்கு இறங்கி செய்ய முடியும். அதுதான் சுவாமி சொல்கிறாரு, நாம் நமது வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் இனிமையாக அமைத்து கொள்ளணும் அப்படின்னா உடலை நலமுடன் வைத்துக்கொள்வது, மனதை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ மனவள கலையில் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா தன்முனைப்பு இல்லாமல் இருந்த தான் உண்டாகின்றார்கள். ஏன் அப்படின்னா அந்த பொது நலம்ன்றது எல்லாருக்குமே வருது. ஏன்னா நம்மளோட குரு அப்படி அமைஞ்சிருக்காரு. அதே போல் நம்ம எல்லாருக்குமே சுயநலம் இல்லை, ஆனால் சுயநலம் இருந்தாலும் அது பொது நலம் தான் இருக்கும். இப்போ பேரியக்க மண்டலம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருந்து இயங்கி கொண்டிருக்குது அருட்பேராற்றலாக. அப்போ ஒவ்வொரு தோற்றத்துலேயும் வளர்ச்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுதுங்க, அது நீடிப்போ முடிவோ நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அதோட எந்த ஒரு இப்போ ஒரு மலர் இந்த மலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தன்னோட வாழையை ஒரு நாளில் முடிச்சிக்குது. ஆனால் இந்த ஒரு நாளில் முடிக்கக்கூடிய இந்த மலர் என்ன பண்ணுதுங்க, மற்ற நலம் வாசனை மூலமாக தன்னோட உணர்வை கொடுத்துட்ருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, இந்த ஸ்பரிசம் உணரும்போது, இந்த ஸ்மெல் உணரும்போது, அப்போ ஒரு நாள் வாழ்வை தன்னோட வாழ்க்கையை மலர் மற்றவர்களுக்கு அர்ப்பணம் செய்து வைக்குது. அதுபோல தான் மனிதனோட வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்காக தான் வாழ்க்கை என்பது தான் உண்மை. இப்போ நான் ஒரு தடவை ஒரு பாடலில் திருவள்ளுவர் ஒன்று பாடல் எழுதிப்பார், திருக்குறள், மலர்மிசை ஏக்கினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு. மலருக்கு இசைக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலர் மொட்டாக இருக்கும்போது சிறப்பு கிடையாது, ஆனால் அது மலராகும் பொழுது அது சிறப்பு. மொட்டு ஒரு இறுக்கம் இருக்கும், வெயிட் இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு மலராக மாறும்போது என்ன பண்ணுதுங்க, இந்த மலர் மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அதே போல் ஒரு இசை கருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இசை கருவி கூட பார்த்தீங்க அப்படின்னா கருவியாக இருக்கும்போது கருவியாக தான் இருக்கும், ஆனால் அதுலேருந்து வருது பாருங்க ஒரு சப்தம், ஒரு இசை, அந்த ஞானம், அதை வாசிக்கிறவங்க உணர்ந்துருந்தா கூட கேட்குற நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது போல தான் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அந்த இசையும் மலரும் போல மலர்மிசை ஏக்கினான் மானடி சேர்ந்தான், மற்றவர்களுக்காக தொண்டு செய்யும்போது நிலமிசை நீடூடி வாழ்வார் கொடுத்துருக்கார்.
அது போல தான் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த உண்மையை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணாங்க, பெற்றோர்களாகட்டும், தாய் தந்தையராகட்டும், சமுதாயத்தில் எண்ணிருந்த மக்களுடைய உழைப்பால் தான் நம்ம எல்லா பொருளுமே நம்ம இந்த வரையில் வாழ்ந்து வளர்ந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கல்வி, தொழில், செல்வாக்கு இந்த சமுதாயத்தில் எல்லாமே கொடுக்குது. அப்போ எனவே ஒவ்வொருத்தரும் தனி மனிதன் என்ன பண்ணுங்க, தன்னோட எந்த விதத்திலையாவது சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மை. அப்போ இந்த மனோநிலையில தான் மனிதனோட மனம் தூய்மையாக இருக்க முடியும். இத்தகைய உண்மையை விளக்கம் பெற்றவும் அந்த விளக்கத்தின் வழியில் ஒளியில் வாழ்வை சீரமைத்து கொண்டு உடல் நலத்தோடு பொருள் வளத்தோடு சிறப்பாக வாழும் வழி செய்வதுதான் குண்டலி யோக முறை. அப்போ இந்த குண்டலி யோகா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பெருமை வாய்ந்த யோகத்தில் நம்ம 4 கூறுகளாக இருக்கிறது. என்னென்ன அப்படின்னா தவம், தற்சோதனை, குணநல பேர்வு, அறிவின் முழுமை பேரு. அந்த 4 நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இதை மற்றவர்கள் உணர்த்துக்கு நம்மால் முடிந்த சிறு தொண்டாக செய்வோம். சுவாமிஜி உலகம் பூராவுமே கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாம் பார்த்தீங்கன்னா ஒரு அணில் ராமருக்கு எப்படி உதவுச்சோ அது போல் நம்ம இதை எந்த விதத்திலையாவது சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும். அப்போ எல்லா வளங்களும் ஓங்கிய இந்த உலகுக்கு என்னால் முடிஞ்சது இந்த சமுதாய தொண்டு செய்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முனைந்து நிற்க வேண்டும். அந்த விதத்தில் தொண்டாற்றி முனைந்து நின்று நம்மளால் முடிந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்வோம் என்பதை சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.